ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாகவே யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேனலாக இருக்கட்டும் சின்ன சேனலாக இருக்கட்டும் எல்லா சேனலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் கிடையாது, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கும் கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேனலை டெர்மினேட் பண்ணுறாங்க, நிரந்தரமாக யூடியூப்லேருந்து நீக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்காக பண்ணுறாங்க, இதுக்கான காரணம் என்ன, இதே நம்ம எப்படி இந்த தப்பெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி டெர்மினேட் பண்ணாமல் நம்ம சேனலை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிட்டுறது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் கிராஃப்ட் செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இந்த மாதிரி டெர்மினேட் செய்யப்படுறதுக்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்ட்னர் ப்ரோக்ராம் பாலிசிஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவங்களுடைய ரூல்ஸை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாத காரணம் தான் மெயின் காரணம். அது சாதாரணமாக சின்ன சின்ன பிரச்சனை, அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து சைல்டு அப்யூஸ், அதுக்கப்புறம் சைபர் புல்லிங், இந்த மாதிரியான பெரிய பெரிய ப்ராப்ளத்துலேருந்து எல்லாமேத்துலேயுமே உங்கள் ஒரு நிறைய வீடியோஸ் இருக்கலாம் உங்களுடைய சேனலில். பட் குறிப்பிட்டு ஒரு வீடியோ இருந்தாலும் கூட உங்களுடைய சேனலை கூட டெர்மினேட் பண்ணுறதுக்கு யூடியூப் வந்து தயங்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக அதை வந்து டெர்மினேட் செஞ்சுருவாங்க. இதனால் உங்களுடைய யூடியூப்கே பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே அந்த ரூல்ஸுக்கெலாம் அவங்க சொன்ன அக்ரிமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பர்மிஷன் அக்ரிமெண்ட்டுக்கெலாம் அளவு கொடுத்து தான் நீங்கள் யூடியூப்குள்ளேயே வந்திருப்பீங்க, யூடியூப் சேனலும் க்ரியேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிற ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து கட்டாயம் இந்த ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரியான சின்ன சின்ன தப்பில் இருந்து பெரிய பெரிய தப்பு வரைக்கும் வீடியோஸ்லாம் ஒரு வீடியோஸ் உங்களுடைய சேனல் எவ்வளோ பெரிய சேனலாக இருந்தாலும் சரி, ஒரு வீடியோஸ் இருந்தாலும் இந்த மாதிரி சேனல் டெர்மினேட் ஆகிற வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸை டெர்மினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் உங்களுடைய சேனலை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பற்றி, அதாவது யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம போட்டிருக்கோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய ஒரு வீடியோவானது எல்லாருக்கும் உகந்த மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில். அதே மாதிரி இது போக நிறைய விஷயங்கள் நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னால் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், ஐகார்டில் செக் பண்ணி பாருங்கள், இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஒரு வீடியோவில் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சேனல் வந்து மேக்ஸிமம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸை காட்டாமல் வீடியோஸ் பண்ணுறதால எதுவும் ஆபத்து ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எதுவுமே ஆபத்து ஏற்பட போகிறதில்ல. பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ் காட்டி பண்ணுறது இன்னும் அட்வான்டேஜஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராப்ளத்துலேருந்து உங்களை தவிர்க்கிறதுக்கு காப்பிரைட் இமேஜஸ் வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். அந்த பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கிறதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ் காட்டி பேசலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் காட்டி பண்ணுறது மட்டும்தான் ஒரே வழி அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.